ரஷ்யா நேத்திக்கும் அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலை ஏப்ரல் 29 சாயங்காலம் இந்த டைம்ல உக்ரைனோட பல ஒப்லாஸ்ட்களையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா ஒடசாவோட ஒரு கேசல் மேல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆக்சுவலா அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் லான்ச் பேட்ஸ் இருந்ததா சொல்லப்பட்டு வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால ரஷ்யா இஸ்காந்தர் எம் பாலிஸ்டிக் மிசைல் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அது இஸ்காந்தர் மிசைல் தான், ஆனா அதுல இஸ்காந்தர்ல கிளஸ்டர் மியூனிஷன்ஸை பொருத்தி வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ப்ரிசைஸ்டு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புலன்னு சொல்றாங்க. ஆனா அது சிவிலியன் வாழும் பகுதிங்க, பார்க்கில் தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அடுத்த மிகப்பெரிய தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா கர்சன். இந்த கர்சன்ல சிவிலியன் வாழும் பகுதி, அதுவும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலாம் தாக்குதல் பண்ணிட்டதுனால சிவிலியன்ஸ்க்கு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல இருந்து வருது. ஆனா ரஷ்யா தரப்புல இருந்து இல்ல, நம்மளே பல பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இந்த பகுதியிலேருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இவாக்குவேட் பண்ண சொல்லி உக்ரைனே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் மேண்டேட்டரியா இவாக்குவேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. ஸோ இன்னுமாப்பா அங்கே சிவிலியன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல கேள்வி வருது. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கர்சன் பகுதியில் பயங்கரமான ட்ரோன் தாக்குதலாக இருக்கட்டும், அதாவது 25ஆம் தேதியிலிருந்து இருதரப்புலையும் மாறி மாறி இங்கே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இப்போ குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புல இருந்து அங்கே மக்கள் இன்னுமே இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு போடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ரஷ்யா இல்லை, அங்கே ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் தான், எங்களுக்கு தெரியும் அதனால போடுறோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கர்கிவ். இந்த கர்கிவ்ல மக்கள் வாழும் பகுதி மேலே போட்டாங்க, ஒரு நபர் இறந்துட்டாங்க, சில நபர்களுக்கு காயம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலன்னு சொல்றாங்க. ஆனா ரஷ்யா வந்துட்டு என்ன சொல்றாங்க, இல்ல அது ஒரு மிலிட்டரி டார்கெட் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீங்க எல்லாமே மிலிட்டரி டார்கெட்டா, ரஷ்யா சொன்னா எல்லாம் மிலிட்டரி டார்கெட்னு ஒத்துக்க முடியுமா அப்படிங்கிறதோட கேள்வி வரும் இல்லையா. இப்போ இந்த கர்கிவ் பகுதியில் வந்து பிளாஸ்டிக் தயாரிப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆர்கனைஸா வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து சீக்கிரட்டா ஒரு அண்டர் கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை வந்து தயாரிச்சு இருந்துக்கிறாங்க, பிளாஸ்டிக் ட்ரோன்களை. எதுக்காக அப்படின்னா இப்ப கர்கிவ்ல இருந்து லான்ச் பண்றாங்க ட்ரோன்கள் அப்படின்னா ரஷ்யாவோட தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில போய் கூட தாக்குதல் பண்ண முடியும். இதனால கர்கிவ் பகுதியில அதிகமான ட்ரோன்கள் இருக்கு, தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புல இருந்து வீடியோ பதிவு போட்டோ எல்லாம் போட்டு நல்லா அழகா ஒரு ஆர்டிக்கலை போட்டிருந்தாங்க. இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இது போல லைட் அட்டாக் ஏர்கிராஃப்ட் டைப் இருக்கக்கூடிய ஹேங்கர்ஸ் இருந்துச்சு, அந்த ஹேங்கர்ஸை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புல சொல்றாங்க. இப்போ நீங்களே எடுத்து பாருங்களேன், சிவிலியன்ஸ், அதாவது கர்கிவ்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தயாரிக்கிற கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் சீக்கிரட்டா ட்ரோன்கள் செஞ்சாங்கன்னா அதை அவங்களோட வச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு இங்க செய்யறாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட ஒரு ஊடகம் கிளீனா அப்படியே போட்டோ பிடிச்ச ஒரு ஆர்டிக்கல் எழுதுனாங்க அப்படின்னா போட்டாங்க பாத்தீங்களா குண்டா அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் சொல்றாங்க. இது நம்ம தான் எது எப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா ரஷ்யா அடிச்சாலும் அது மிலிட்டரி டார்கெட் ஆயிருமா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. பட் ஆனால் ரஷ்யா அதுக்கான எல்லா ஆதாரங்களும் வச்சுக்கிறாங்க, ப்ரூஃபும் வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் எசப்புசுக்காச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சில்ல, ரஷ்யா அடுத்த கிரிமினல் குற்றவாளி அப்படிம்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை. அதே கிரீமியா பகுதியிலேருந்து ஜீபராஸை கடத்திட்டு போயிட்டாங்க, அப்புறம் ஜப்பரோசியா பகுதியிலேருந்து பெங்காலி டைகரை கடத்திட்டு போயிட்டாங்க ஜூல இருந்துன்னு என்னென்னமோ சொல்றாங்க. ஏன்பா குற்றம் சொல்றீங்களே, அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? ஏதாச்சும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அங்க இருக்கிற சிங்கத்தை கடத்திட்டு போயிட்டாங்க, ஜீப்ராவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா எப்படி? இதுக்கு ஏதாச்சும் எல்லாம் சொல்லுங்க. எல்லா எக்கோசைடு, ஜெனோசைடு, இது என்ன ஜூசைடு, எல்லா சீடும் பண்றாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல மிகப்பெரிய குற்றச்சாட்டை போட்டு டம்ப் பண்ணி உட்கார வச்சாங்க ரஷ்யாவை இல்லையா அப்படிங்கிறது போல இருக்கு. அப்புறம் உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேட்டோவோட சீஃபான ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்தாரு, வந்து பார்லிமெண்ட்லாம் பேசினாரு, எல்லாம் பண்ணிட்டு அந்த டைம்ல பேசும்போதே தெளிவா தெரிஞ்சிச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போதைக்கு சரியான டைம் இல்லை, அதாவது சரியான டைம் வரும்போது உக்ரைனை நேட்டோல சேர்த்துவோம், அது மட்டும் இல்லாம அதுக்கான ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு, ஒன்னா சேர்ந்து சண்டை பிடிப்போம், வி ஸ்டாண்ட் வித் உக்ரைன், ஒன்னா சேர்ந்து நின்று போறான்னா. அது மட்டும் இல்லாமல் கரப்ஷன்ல ஏற்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் சரி செய்யும் பாதையில போயிட்டு இருக்கோம், திரும்பவும் வராத ஒரு பாதையை பார்த்து போயிட்டு இருக்கிறோம். அதாவது நேட்டோல இணையறதுக்கான பாதையில ஓடிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இணைஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி காணலாம் அப்படிங்கிறது போல ஒரு நல்ல உரையெல்லாம் ஆற்றியிருந்தாரு. பட் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு செய்திகள் இருக்கு. அதாவது இப்போ ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வராரு அப்படின்னா இது போல வராரு அப்படின்றது போல ரஷ்யாட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ பெருமளவில் தாக்குதல் பண்ண மாட்டாங்க இல்லையா.
ஸோ இவர் வர டைமா பார்த்து வரும்போதே சில பல ஆயுதங்களை எடுத்து வந்து சேஃப்டியா கீவுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இவர் திரும்பி கிளம்பி போயிடுவாரு. அது வரைக்கும் ரஷ்யா பெரிய தாக்குதல் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ இவர் வர்றதே ஆயுதங்களை கொண்டு வரதுக்காக தான் அந்த எய்டெல்லாம் பாஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுக்கான ஆயுதங்கள் உள்ள கொண்டு வரதுக்கு சேஃப்டியா கொண்டு வரதுக்காக தான் இது போல வேலைகள் செய்யறாங்க. அதுவும் பாருங்க, பிரிட்டனோட ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வராங்களாமா. எப்படி வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மில்லியனா கொண்டு வந்து உள்ள சேர்த்திட்டு வருவீங்களா அப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. ஆனா அது ரூமர் வதந்தி தான், உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை. என்ன ஏதுன்றது தெரியாது. அவர் எப்படி வந்தாரு, எந்த ட்ரெயின்ல வந்தாருலாம் தெரியாது. பட் இது போல சொல்லப்பட்டு வருது, வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களையும் சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நேட்டோல நம்மள சேர்த்திக்குவாங்க, அதனால ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவோம். கரெக்டு தானே. பிரச்சனையை ஆரம்பிச்சு 2 வருஷம் கழிச்சு வந்து இவளுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்திருக்கு. ஏன்னா இவர் நம்புறாராமா, அதாவது எனக்கு நம்பிக்கை இல்லை போர் காலகட்டங்கள்ல நம்ம நேட்டோவோட சேருவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா நேட்டோல இருக்கக்கூடிய சில நாடுகள்லாம் இது பிரச்சனையாயிரும், ரிஸ்க்கு அப்படிங்கிறது போல நினைக்கிறாங்களாமா. அதனால பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா உக்ரைன் நேட்டோவோட சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கிறாங்க. அதனால நம்ம நேட்டோவோட இணையது உறுதி. ஆனா ரஷ்யாவோட வெற்றிக்கு அப்புறம் தான், ரஷ்யாவோட இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையோட வெற்றிக்கு அப்புறம் தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது வாய்ப்பே இல்லைங்க, சான்ஸே இல்லை. ரஷ்யாவை முழுக்க ஐசோலேட் பண்ணோம். அவங்களோட எந்த ஒரு விஷயமும் உலகத்துக்கு போகாம நீங்க அண்டை கொடுத்து அடகாத்தாதான் முடியும். ஆனா இப்ப எப்படி உங்ககிட்ட ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து பேசும்போது பின்னாடி ஒரு துணுக்கு செய்தி எப்படி பாத்தீங்களா, நவம்பர் 1 வரைக்கும் இந்த எனர்ஜி டிரான்சாக்சனுக்குலாம் டேப் ஆன் பண்றாங்களாமா. பாத்தீங்களா, இப்படி இருக்கும்போது எப்படி ரஷ்யாவை ஐசோலேட் பண்றது, நீங்க எப்படிங்க ஜெயிக்கிறது? ரஷ்யா எக்கனாமிக்கலா வீழ்ச்சி அடைஞ்சாதானுங்க உக்ரைன் ஜெயிக்க முடியும். நியாயமான கேள்விகள் கேளுங்க உக்ரைன் அப்படிங்கிறதோட பலரும் கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. கரெக்டான நபர்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா, பப்பெட்டான ஒரு நபர்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா, இவர் அப்படின்னு சொல்ல வரல, உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா இது போல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால கரெக்டான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு இதே நிலைமை தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சரி, ஓகே, நேட்டோ தான் வந்து உக்ரைனை சேர்த்த போறது இல்லை, ஜெர்மனியா வந்து தாங்கி பிடிக்கணும்ல. ஏன்னா அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போதைக்கு உக்ரைனுக்கு தேவை. அதான் தோஸ் திருப்பினோடனே கொண்டு வந்து கொடுக்குறேனாங்களா, ஐரிஸ்-T டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுக்கு வேணுங்கிற மிசைலு, சில பல விஷயங்கள் புதுசாக ஒரு மிலிட்ரி எய்டு ஜெர்மனி தரப்புலேருந்து அறிவிச்சுக்கிறாங்க. இது எப்படிங்க நோட்டீஸ் பேப்பரா உண்மையாலுமே போகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பட் ஆனால் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கேட்டு பல இடத்துல மோதி பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் எந்த நாடுகளும் கொடுக்கறதுக்கு முன் வரல. கிரீஸ் கிட்ட என்ன வேணாலும் அல்லல் பட்டு பார்த்தாங்க, அதனால முடியல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ்-T டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போதைக்கு ஒன்று பார்சல் உக்ரைனுக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா பார்த்துக்குங்க, ஃப்ரண்ட் லைனில் தான் வந்தாங்கன்னா தாழ்ச்சி விட்டுருங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரி, என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் செக்கு பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, அவரு தரப்பு இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அதாவது ஜெர்மனி உக்ரைனுக்கு உதவுறாங்க இல்லையா, ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க உதவுறாங்க, இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல எங்க நீங்க வச்சுக்கிறீங்களா, எங்க கிட்ட ஒன்று இருக்கு நாங்க தரோம், நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு எல்லாத்தையும் போய் கேட்டுக்கிறாங்க இல்லையா. இது போல உதவி செய்யறது அவங்களோட அடிப்படை உரிமைங்க, அவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடுங்க ஏற்றி விடுங்க, ஜெர்மனியை கிளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது கிளீனா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஜெர்மனியை, புரியுதுங்களா, முடிவு பண்ணிட்டாங்க. அதனால எல்லாம் ஜெர்மனி கிட்ட எல்லா பொறுப்பு இருக்கிறதுனால ஜெர்மனி தான் இதுக்கு மேல முழு மூச்சா உக்ரைனுக்காக வேலை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. எல்லா நாடுகளும் இதுக்கு மேல வந்து சொல்லிடுவாங்க, ஜெர்மனி தான் அதிகமான எய்டு உக்ரைனுக்கு கொடுத்தாகணும் இல்லையா. அடுத்தது பால்டிக் ஸ்டேட்ஸ் செல்ல பிள்ளைகள், இந்த லாத்வியா, எஸ்தோனியா, லுத்வேனியா, இந்த 3 நாடுகளுக்குள்ளேயே கொஞ்சம் சலசலப்பு கருத்து மோதல்கள்லாம் இருக்கும் போல தெரியுது. ஏன்னா இந்த லுத்வேனியா இருக்கிறாங்க இல்லையா, அதோட பிரசிடென்ட் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ராணுவத்துக்கு எடுக்கிறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா உக்ரைன், அந்த மிலிட்டரி ஏஜ்ல இருக்கக்கூடிய ஆண்களை நாங்க அனுப்புறதுக்கு ரொம்ப அதிகமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுவே எஸ்தோனியா தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குதுன்னா, நாங்க அந்த மாதிரி அதாவது பாஸ்போர்ட்ல எக்ஸ்பைரி ஆனாலும் அதை பிடிச்சி வெளியே தள்ளி விடுவோம்ல, உக்ரைனுக்கு போங்கப்பான்னு, அது போல வேலைகள் செய்ய வேணாம் அப்படிங்கிறது போல யோசிக்கணும் அப்படிங்கிறது போல எஸ்தோனியா தரப்புல இருக்கிறாங்களாமா. என்னப்பா பால்டிக் ஸ்டேட்ஸ்குள்ளேயே ஒற்றுமைகள் வந்து என்ன மாறுபடுதா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இவங்கள ஒன்னாதான் இருப்பாங்க, இப்போ ஏன் உங்களுக்குள்ளேயே மாறுபடுது அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. பார்ப்போம், டைம் போக போக எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். ஆனா இப்போ ரஷ்யாவோட அஃபென்சிவ் இந்த மே 9க்கு அப்புறம் எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்கோ அதை பொறுத்து யூரோப்போட மனநிலையே மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. மாறுதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.